Hi friends, welcome to Tasty Cooking. இன்னைக்கு ரொம்ப ஈஸியாவும் டேஸ்டியாவும் செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். பிரஷர் குக்கர்ல அரை மணி நேரத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிடலாம். இது செய்யறதுக்கு மிக்ஸி ஜார்ல அரை கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். குக்கர் அடுப்பில் வச்சுருங்க. இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, சீரகம் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுருங்க. 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். 3 உருளைக்கிழங்க தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 3லேருந்து 4 விசில் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா திக்காக வந்திருக்கு. இது சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டியான சைட் டிஷ். அதே போல் பூரி, பரோட்டா, நானுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். டேஸ்டி குக்கிங் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.